தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேச போகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட காரில் ஹோண்டா சிட்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பயனீரில் புதுசாக லான்ச் ஆகி ஒரு 4 to 5 months முன்னாடி லான்ச் ஆன சிஸ்டம். ஸோ இதோட மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா DMH 650 BT அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு வீடியோவாக பண்ணலாம் தமிழ்லன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு யூசர் ரிவ்யூ மாதிரியும் இருக்கட்டும்ன்ட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வண்டி இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பயனீரில் 9 inch, இது ஆண்ட்ராய்டு பிளேயர் கிடையாது, ஆண்ட்ராய்டு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கிடையாது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே இருக்குது, உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, இப்போ பார்த்தாலே தெரியும். ஸோ அதே மாதிரி யூடியூபு, அது இல்லாமல் இந்த ப்ளூடூத் ஆடியோ, ஸோ அது இல்லாமல் வெப்லிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி நீங்கள் வெப்லிங்க் யூஸ் பண்ணுறதன் மூலியமா உங்களுக்கு யூடியூப்பு மற்ற ஆப்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சோர்ஸஸில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ஏற்கனவே இருக்குது, யூடியூப் நீங்கள் இது பண்ணலாம், வெப்பையுமே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், வெப்லிங்க் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ஃபோனை உங்களோட உங்களோட யூஎஸ்பி கேபிளில் டேட்டா டிரான்ஸ்ஃபரிங் யூஎஸ்பி கேபிள் மூலியமா கனெக்ட் பண்ணி நீங்கள் நெட் ஆன் பண்ணீங்கன்னா நீங்கள் யூடியூபும் ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெப் லிங்க், வெப் ப்ரௌசர் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ டச்சு ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளூயிடிக்காக இருக்கு. ஸோ இந்த கார் ஃபீச்சர்ஸுமே குறிப்பிட்ட சில மாடல்களில் ஒர்க் ஆகும், ஹோண்டா சிட்டிக்கு வந்து பேர் பண்ண முடியல. மற்றபடி ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே ஒர்க் ஆகுது நம்மளுக்கு, அதெல்லாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஆனால் இந்த கார் ஃபீச்சர்ஸ்ன்ட்டு வரதுல இந்த டோர் திறந்து மூடுறது மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு முக்கியமான சின்ன சின்ன டேட்டா, அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் டு எம்டி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் ஆல்ரெடி காட்டும், பில்டின்னாவே காட்டும். ஆனால் அது குறிப்பிட்ட சில மாடல்களில் பேர் ஆகுது, ஆனால் ஹோண்டா சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேர் பண்ண முடியல. ஸோ அதான் உண்மை. ஸோ அதை மாதிரி உங்களுக்கு இதில் ரிவர்ஸ் கேமரா எனேபிள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வண்டியில் வர்ற பார்க்கிங் சென்சாரோடைய இதை பேர் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து கப்ளர் மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு ஒயர் கட்டுமே பண்ணலை இந்த சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ நம்மளுக்கு ஒயர்லெஸ்ஸாக எந்த ஃபோனை நீங்கள் ப்ளூடூத்தில் நீங்கள் பேர் பண்ணீங்க அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து அந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோவோட ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடுது. ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த டச் ஸ்க்ரீன் சென்சிட்டிவிட்டியுமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த டச் ஸ்க்ரீனோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது, நல்ல ஒரு HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல வைப்ரண்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு நல்ல உச்சி வெயிலில் நின்று நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி நமக்கு கிளாரிட்டியுமே நல்லா இருக்கு. நம்ம யூடியூப் பார்த்தாலும் சரி, ஏதோ ஒரு மேட்சே பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து உங்களுக்கு டிரைவிங்ல இதெல்லாம் பார்க்கறது நம்ம ப்ரிஃபர் பண்றதும் கிடையாது, அதை என்டர்டெயின் பண்றதும் தப்பு. இருந்தாலும் இதுல நம்ம ஏதாவது ஒரு 10 நிமிஷம் நம்ம எங்கேயாவது ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைம் பாக்குறீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்ப நம்ம ரேடியோவோட இது கேட்டோம்னா கூட இந்த பாருங்க, அதான் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு இப்ப நம்ம வண்டியில இருக்கிற ஸ்டாக் ஸ்பீக்கர் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். எந்த ஒரு அடிஷனல் ஆம்பிளிஃபையரோ ஊஃபரோ நம்ம இந்த சிஸ்டமோட பேர் பண்ணல. அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. அதே மாதிரி அதை கொடுக்காமலே இந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கு, எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இல்ல. இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா உங்களுக்கு வண்டியில வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கூட வச்சுக்கலாம். ஸோ இப்ப நான் வைக்கல, நம்ம இப்ப ரிவர்ஸ் கேமரா வந்து வண்டியில வந்த கேமராவே தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதோட வியூவுமே எனக்கு ரொம்ப சஃபிஷியண்டா தான் இருக்கு, எனக்கு ரொம்ப குறை சொல்ற அளவுக்குலாம் இல்ல. இதுல HD கேமரா நீங்க பின்னாடி ரிவர்ஸ் கேமராவுக்கு வந்து HD கேமரா நீங்க தனியா ஆஃப் பண்ணாலும் பண்ணலாம், இல்ல 360 டிகிரி கேமரா நீங்க வச்சு கேலிப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இப்போ இதுல பிசிக்கலா உங்களுக்கு வந்து டச் சென்சிட்டிவ் டச் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுல போன் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிருந்தீங்க ப்ளூடூத்ல அப்படின்னா அந்த போன் சிம்பிள் வந்து உங்களுக்கு ஒயிட்டா காட்டும். வாய்ஸ் ரெகக்னிஷனுக்கு இது கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு பட்டன் பாத்தீங்கன்னா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிவைஸ் பேர் பண்றது, என்னென்ன டிவைஸ் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத காட்டுறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஹோம் பட்டன் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த ஒரு இதுல இருந்தாலும் இந்த ஹோம் பட்டன் மாதிரி இதை அமுக்குனீங்கன்னா ஹோமுக்கு வந்துடலாம். ஸோ இது வந்து வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்லையுமே வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வந்து மெயினாக சொல்லி ஆகணும். இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம
ப்ரீவியஸா எனக்கு நம்ம வண்டியில வந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்த எஃபெக்ட் அண்ட் பாஸோட, அதாவது அந்த ஊஃபரோட எஃபெக்ட் வந்து இந்த குறிப்பிட்ட சிஸ்டம் மட்டும் சேஞ்ச் பண்ணும் போதே எனக்கு நல்ல ஒரு எவிடென்டான இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சது. ஸ்டாக் ஸ்பீக்கர்ஸ்லேயே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மியூசிக் குவாலிட்டி அவுட்புட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில இந்த DMH 650 BT பயனியர்ல கொடுத்துருக்க டிரைவர்ஸ், அதாவது உள்ள இருக்கிற ஹார்ட்வேர்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹார்ட்வேர் வந்து கொஞ்சம் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்டாக வந்த ஒரு ஹார்ட்வேர், கொஞ்சம் ஹைஎண்ட் சிஸ்டமில் இருக்க ஹார்ட்வேர் வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்றதுனால உங்களுக்கு அந்த வால்யூம் கூட்டும் போதும் உங்களுக்கு அந்த பிசுறு தட்டின மாதிரியோ இல்லை ஒரு எரிச்சலை தூண்டுற மாதிரியோ இல்லை பாட்டு கேட்கறதுக்கு. ஸோ இப்போ இதில் என்னென்ன இந்த மாதிரி இந்த சைடு கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஃபாஸ்டா யூஸ் பண்ற கண்ட்ரோல்ஸ்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது சோர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்றது, மியூட் வைக்கிறது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது கூட இதுலயே கொடுத்துருக்காங்க டச் சென்ட்ரோல்லயே உங்களுக்கு. இப்போ இந்த பேசிக்கா இருக்கிற இந்த நம்ம பேனலை கூட நம்மளுக்கு வந்து என்னென்ன இது நம்மளுக்கு வேணும்ன்றதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஈக்குவலைசர் எது நம்ம வைக்கணும்ன்றதை வச்சுக்கலாம். ரியர்ல வந்து உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்றதை வச்சுக்கலாம். ஸோ செட்டிங்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து உங்களுக்கு FM எது வைக்கணும்ன்றதை வச்சுக்கலாம். ஸோ சப்வூஃபர் வந்து நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அதை உங்களுக்கு எனேபிள் பண்ணணுமான்றதை பண்ணிக்கலாம். சோர்ஸ் ஆஃப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இந்த ஆண்ட்ராய்டு பிளேயர் மாதிரி எல்லா காருங்கள்லயும் இருக்கிற மாதிரி இன்டர்ஃபேஸ் இல்லாம நல்ல ஒரு இன்டர்ஃபேஸே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்கான இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபிட்டிங் வித் பேனல் எல்லாம் சேர்த்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 33 ரேஞ்ச் அந்த ரேஞ்ச் வந்தது. ஸோ வெளியே இதோட அதிகமாகவும் மாற்றாங்க. எனக்கு வந்த காஸ்ட் வந்து இந்த காஸ்ட் மோரார்லெஸ் 33 to 34க்குள்ள வந்தது எனக்கு. ஸோ வாரண்டியுமே உங்களுக்கு வந்து 2 years ஸ்டாண்டர்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதனால வண்டியில நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 3 to 4 months ஆகுது. என்னோட யூசேஜ் ப்ரிஃபரன்ஸுக்கு நம்ம எந்த ஒரு லேகோ எந்த ஒரு இஷ்யூமே ஃபேஸ் பண்ணல. அதே மாதிரி எனக்கு இந்த ஆடியோ அவுட்புட் இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்ததுனால இந்த காஸ்ட்டுக்கு இது ஓவரால் பெட்டரான ஒரு சிஸ்டம்னே சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த DMH 650 BT இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்கான ஒரு யூசர் ரிவ்யூ பிளஸ் இது வந்து வாங்கலாமா அப்படின்றதுக்காக உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ பேர் பண்ணி காட்டுறது என்னன்னா, இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே, இப்போ ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆன் பண்ணி நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு வந்து அதுவே உங்களுக்கு வந்து கனெக்டிங் சொல்லி கனெக்ட் ஆன உடனே இப்ப நம்ம போனை வந்து அதுல பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோன்னு கேட்கும். உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கானா, அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம இப்ப என் போன் வந்து அதுல வந்து உங்களுக்கு பேர் ஆயிடுது. ஸோ இப்ப இந்த இதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்ப நம்ம ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபையை ஃபுல்லா வைக்கனாலும் வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து மேப் நம்ம ப்ரீவியஸா நம்ம எப்போதுமே ஆண்ட்ராய்டு ஆட்டோ யூஸ் பண்ற மாதிரி தான் அந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஃபிளாலெஸ்ஸா இருக்கும். ஸோ இப்ப நம்ம லொகேஷன் ஆன் பண்ணிட்டு நெட் ஆன் பண்றோம்னா மேப்போட லொகேஷன் மேப்போட ஆக்சஸும் உங்களுக்கு இதுலயே வந்துடும். ஸோ இப்ப நான் ஒரு பாட்டு பிளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த நம்மளுக்கு அந்த டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த ஒரு லேகோ ஜர்க்கோ ஜடரோ எல்லாம் இல்லை. நம்ம அந்த ஃபோன்ல யூஸ் பண்ற அளவுக்கு ஸ்பீடாவே இருக்கு. நம்மளுக்கு அந்த பாட்டு கேட்கறதுக்கு உண்டான அந்த சவுண்ட் கிளாரிட்டியுமே ரொம்பவே தெளிவா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்த சிஸ்டம் வாங்கலாமா நம்ம வண்டிக்கு வந்து போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வர்த்தியான அப்கிரேட்னு சொல்லுவேன். எந்த ஒரு லேகோ இதுவும் இல்லாமல். அதே மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்னு போகும்போது சைனீஸ் மாதிரி ரொம்ப நம்ம ஒரு அதுக்கே 19,000 15,000 20,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ற நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்லிக்க விரும்புறது,
பயனீர் இல்ல பிளாக் பங்க்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல சிஸ்டமா போங்கன்னு சொல்றேன். அதுல குறிப்பிட்டு நான் எனக்கு பார்த்தது என்னோட காஸ்ட் நம்ம செலவு பண்றதுக்கு உண்டான ஒர்த்தான சிஸ்டமா இது இருந்தது. அதை உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் ரிவ்யூவா அதை கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் ஒரு நல்ல ஒரு சஃபிஷியண்டா ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸ்ஸா வேணும். அதே சமயம் யூடியூப்லாம் நம்ம பார்க்கணும். ஆண்ட்ராய்டு பிளேயர் இல்லாம வேணும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஆண்ட்ராய்டு பிளேயர் தான் பிடிக்கும். எனக்கு ஆண்ட்ராய்டு பிளேயர் பர்சனலா வந்து எனக்கு ரொம்ப அது லைக்கிங் இதுக்கு வராது. ஸோ அதனால எனக்கு ப்ரிஃபர் பண்ணதுல எனக்கு பெஸ்டா இருந்தது. இது நம்ம பிடிச்சி நம்ம மாட்டியிருந்தோம். ஸோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஸோ அதனால உங்ககிட்டயும் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்கலாம்னு எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.